ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டுன்னு சொல்லி சில பொருள்லாம் தூக்கி விட்டுருப்போம். அதுலேருந்து ஒரு பொருள் எடுத்து தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கேப்பில் அப்படியே போய் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன இவங்க புதுசாக ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னா, வெறும் சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, வேஸ்ட்டுன்னு கிடக்கிற லேஸு, இது மட்டும் தாங்க. பெருசாக வேறு ஒன்றும் தேவைப்படுறதில்ல. ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா தான், அதாவது இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி, அப்புறம் இந்த விநாயகர் ஸ்டில்லு, இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எங்கிட்ட வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த சீடி ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் கிடக்குது. அதை எடுத்துகிட்டு நான் சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கிட்டு வந்துட்டேன். அதை வச்சு எதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம மெயின் ப்ராடக்ட். என்னது இது? பாக்குத்தட்டு வச்சு தான் இன்றைக்கான வால் ஹேங்கிங்கை நம்ம செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேஸ்ட்டாக இருக்க சீடியை அழகாக தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே இந்த விநாயகரை நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டாக ஃபுல்லாக கம்லாம் போட்டு சென்டராக பார்த்து ஒட்டி அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது பாக்குத்தட்டு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இந்த வேஸ்ட்டாக இருக்க லேஸை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த லேஸ் வந்து எப்படி என்கிட்ட கிடச்சிது அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸஸில் வேஸ்ட்டாக இருந்தது, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதை நான் வந்து அமௌண்ட் கொடுத்தலாம் வாங்கவே கிடையாது. இது வேஸ்ட்டாக இருந்துச்சு, சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். இதை வந்து தட்டு சுற்றியும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்போவே ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியும். ஓகே, இதை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது ஆறுற கேப்பில் நம்ம வேறு ஏதாவது ஒட்டுவோம். இப்போ வந்து சென்டராக இருக்க இடத்துல தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அது கொஞ்சம் நேரம் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுவும் காஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம். அப்படியே பொறுமையாக ஒட்டிடலாம். இதை எனக்கு இந்த பாக்குத்தட்டில் வால் ஹேங்கிங் செய்கிறது எப்படி திடீர்னு தோணுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் தூக்கி வீசிகிட்டு இருக்கோம். திடீர்னு இதை பார்த்தோன்னே இதையும் நம்ம ஏன் தூக்கி வீசணும், இதை வச்சு எதாவது செய்வோமே அப்படின்னு தோணுனப்போ தான் சரி ஓகே இதில் வால் ஹேங்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் ஐடியா பண்ணேன். சரி ஓகே, இப்போ அந்த சீடியும் வந்து காஞ்சிடுச்சு. அதையும் வந்து நம்ம சென்டராக பார்த்து அந்த பாக்குத்தட்டில் ஒட்டிக்கலாம். கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கிளாஸ் ஆனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சென்டர் பார்த்து ஒட்டிக்கலாம். அப்படியே அந்த பாக்குத்தட்டை கையில் எடுத்து வச்சு பாருங்கள், இந்த ஒட்டின விநாயகர் வந்து சென்டராக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி. இந்த விநாயகரை இன்னும் அழகுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பியும் அந்த சீடியை சுற்றி நான் லேஸ் தான் திருப்பி ஒட்ட போகிறேன். அதை ஒட்டினா இன்னும் கொஞ்சம் அந்த சீடி மட்டும் தனியாக தெரியும். அப்போ வந்து இன்னுமே விநாயகர் வந்து நல்லா எடுப்பாக தெரிவார். இந்த இடத்துல நீங்கள் வந்து விநாயகர் தான் ஒட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கடவுள் வேணால் ஒட்டலாம். என்கிட்ட இருந்துச்சு, அதனால் இதை நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து இன்னும் இதை அழகுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரவேற்பு பெண்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் ஒட்டுறேன். அதை ஒட்டிட்டு வச்சு பார்த்தோம்னா இன்னுமே அழகாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால தான் இதை வச்சுருக்கேன். அடுத்தது வேறு வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ். அந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் எங்கெங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள். எந்த இடத்துல வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்புறமா கம் போடுங்க. எடுத்தோடனே கம் போட்டுறாதீங்க. எடுத்தோடனே கம் போட்டிங்க அப்படின்னா வந்து திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கம் போட்டு ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், அதை வந்து எங்கே ஒட்டலாம் அப்படின்னு பாருங்கள். அதையும் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னா நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரியே தான் ஒட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இது இருந்தது, இதெல்லாம் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இதை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, தூசை தட்டி விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை மேலே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து தொடச்சிக்கலாம். அடுத்து வந்து இதை நம்ம வந்து மாட்டணும் இல்லையா, உங்ககிட்ட நூல் இருக்கும், அந்த நூல் வச்சு கூட நீங்கள் மாட்டிக்கலாம். எங்கிட்ட வந்து இந்த பேப்பர்லாம் நம்ம பத்திரமா வைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது இருக்குது. அதை வந்து நான் மாட்டியிருக்கேன். அதை மாட்டினா வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதை நம்ம மாட்டின இடமும் தெரியவே தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இந்த குட்டி குட்டி கம்மல், த்ரெட் கம்மல் வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல. இது எல்லாமே அப்படியே புதுசாகவே இருக்குது. நான் தான் செஞ்சேன், எல்லாமே புதுசாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பாக்குத்தட்டில் கீழே தொங்க விடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் ஃபிட் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இது நம்ம வீட்டில் மாட்டி வச்சோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது இது வந்து பாக்குத்தட்டு அப்படிங்கிறது. யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்டான பொருள்லேருந்து ஒரு நல்ல கிராஃப்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேஸ்டான பொருள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு நல்ல கிராஃப்ட் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மற்ற கிராஃப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பை பாய்.